அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாதரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாதரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய கல்வாரி பலியில் நாம் மீண்டுமாய் இணைந்து வந்திருக்கிறோம். இயேசுவின் இதய அன்பை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய வெள்ளிக்கிழமை பொழுது, அதுவும் மாதத்தினுடைய இறுதி வெள்ளியில் நாம் இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இறைவனுடைய பேரிரக்கத்தினால் அந்த இதய அன்பிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்கள், உடனிருப்பு, ஆறுதலான வார்த்தைகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களில் நாம் வீணான காரியங்களை, வெட்டியான காரியங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அலைபேசியில் பார்க்கிறோம், தொலைக்காட்சியில் பார்க்கிறோம், அல்லது நேரடியாக கண்கள் வழியாக கூட பல காரியங்களை பார்க்கிறோம் அல்லவா. அதில் பல நேரங்களில் வீணான காரியங்களை தான் நம்ம பார்க்கிறோம். பவுல் இன்றைக்கு தாவீது சொல்கிறது போல் நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளில் இந்த யூடியூப் வழியாக மாசு பார்க்குற இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் வீணானதவற்றை நான் பார்த்து விடாமல் உண்மையே நாம் இந்த திருப்பலியில் நான் கண்டுகொள்ளணும். அதுபோல் இந்த சமூக வாழ்க்கையில் நான் இருக்கிற பொழுதும் என் மனம் காட்டுகிற அந்த வீணான காரியங்களை குறித்த ஈர்ப்பிலிருந்து எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரை விடுதலை தந்து உங்களை பற்றி நினைப்பதற்கும் உங்களோடு நான் நிற்பதற்கும் நல் மனதையும் மன ஆற்றலையும் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். மீண்டுமாக இந்த வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். கண்களை மூடுவோம். இறைவனுடைய பேரின்பத்தை, அந்த பேரிரக்கத்தை உணர்வோம். இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளே, இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளே, மகிமை பொழியுமே உன்னிரக்கம் போதுமே, மகிமை பொழியுமே உன்னிரக்கம் போதுமே, இரவும் பகலும் உன் பிரசன்னம் நிரப்புமே, இரவும் பகலும் உன் பிரசன்னம் நிரப்புமே, இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளே. எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்குள் அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெளிவிடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன்.
திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் கண்ணீரை நினைவு கொண்டு உன்னை காண ஏங்குகிறேன். கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடம் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்தியபோது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகிர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை திருப்பாடல். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பிற்கேற்க எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். கடவுளே எனது பேரன்பிற்கேற்க என் மீது இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உம் தீர்ப்பினால் உமது நீதியை வெளிப்படுத்தியுள்ளே. உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றேன். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். மகிழ்வொளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வன. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும்.
கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் முறை வார்த்தைகள் 26 தொடங்கி 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதற்கு பின் கதிர், நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாலோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சி எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்து உரைத்து வந்தார். உவமைகள் அன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருக்கிற போது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை நாம் இந்த நாளில் இணைந்து சிந்திக்க காத்திருக்கிறோம். 2 வாசகங்களின் அடிப்படையில் எப்போது நம்மோடு வார்த்தை வாயிலாக பேசுகிற ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பொழுதிலும் நம்மோடு பேச ஆவலோடு காத்திருக்கிறார். வாரத்தினுடைய இறுதி வெள்ளி என்று கூட நாம் நினைத்து கொள்ளலாம். எல்லா விதத்திலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற செய்தியை நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, நற்செய்தியில் நாம் பார்க்கிற பொழுது 2 விதமான காரியங்கள் அடிக்கடி வருவதை பார்க்க முடியும். ஒன்று இயேசு செய்த புதுமைகள், இன்னொரு பக்கம் இயேசு சொன்ன உவமைகள். 2ம் வருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகமானது இயேசு சொன்ன உவமைகள். அதிலும் 2 உவமைகளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். மக்கள் கூட்டத்தை நோக்கி இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்று சொல்லி நிலத்தில் புதைக்கப்பட்ட அல்லது விதையிடப்பட்ட விதையை குறித்தும் கடுகை குறித்தும் 2 செய்திகளை ஆண்டவர் உவமையாக நமக்கு சொல்லுகிறார். எனக்குள்ள இன்னைக்கு இந்த இறைவார்த்தையை குறித்து சிந்திக்கிற பொழுது எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. ஒவ்வொரு ஊமைக்கு நாம் விளக்கம் சொல்கிறோம். இயேசு சொன்ன ஒவ்வொரு புதுமைக்கும் நம்மால் விளக்கம் சொல்ல முடிகிறது. அடிப்படையில் நம்முடைய மக்களுக்கு அல்லது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற குறிப்பாக நம்முடைய கேசி நண்பர்களுக்கு, நம்முடைய இறை பிள்ளைகளுக்கு உவமை அப்படின்றத குறித்த ஒரு தெளிவு இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இருப்பவர்களை குறித்து கவலை இல்லை. இல்லாதவர்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்லி அத்தோடு முதல் வாசகத்தை சற்று தொடர்புபடுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். இயேசுடைய போதனைகள் அவை வலுவானவை, ஆழமானவை, அர்த்தமுள்ளவை. இதில் எந்த ஒரு பின்வாங்கலும் சறுக்கல்களும் எனக்கெல்லாம் இல்லவே இல்லை.
இயேசுடைய அந்த காலகட்டத்தில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு இருப்பது போல ஒளிப்பெருக்கிகள் எல்லாம் அன்றைக்கு இல்லை. ஆனால் மக்கள் அதிகமான பேர் அவரை அணுகி வருகிற பொழுது அவர் எப்படி போதித்திருப்பார், எப்படி அந்த மக்களை கவர்ந்திருப்பார் என்று நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. எங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஊர்களில் இன்றைக்கும் பாஸ்கா நடத்துகிற அந்த பழக்கம் இருக்கிறது. குறிப்பாக காரங்காடு, சருகனி, கொக்கூரணி, இடைக்காட்டூர் போன்ற ஊர்களிலெல்லாம் எங்கள் மறை மாவட்டத்தில் இருக்கிற ஊர்கள், ஆவூர்லாம் திருச்சியில் நடத்துவதாக சொல்லுவார்கள். நான் பார்த்ததில்லை. பட் இந்த 4 பாஸ்காவை நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஊர்களில் போய் நம்ம பார்க்கிற பொழுது அப்படியே நம்ம பின்னோக்கி கொண்டு போவாங்க. இன்றைக்கு ஒளிப்பெருக்கிகள்லாம் வந்த பின்னதும் கூட, இன்றைக்கு எல்லா விதமான நவீனத்துவமான கருவிகள்லாம் வந்த பின்னாலும் கூட, அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம், அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை பாணி, அவர்கள் கொடுக்குற இழுவை, இவையெல்லாம் பார்த்தோம்னா அந்த காலத்தில் இயேசு எப்படி பேசியிருப்பார் அப்படின்றத நமக்கு நினைவூட்டும். அப்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்வாங்க. நம்ம எப்படி வழக்கமாக சொல்லுவோம், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் தொலைதூரத்தில் உட்காந்துருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த வார்த்தை போய் சேரணும். அதனால எழுத்து அந்த வார்த்தையை சத்தமாக அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இதை அப்படியே நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பாஸ்காவில் நடித்து காட்டுவது போல தானே அன்றைக்கி இயேசு ஆண்டவர் அவ்வளோ தத்துருவமாக இத்தனை பேருக்கு போதிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம பாஸ்கா பார்க்க போகிறோம். பாஸ்கா ஒரு காட்சியாக பார்க்குறோம், ஒரு தத்துருவ காட்சியாக நம்ம அதை பார்க்குறோம், ரசிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு இயேசு ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்கிற பொழுது ஒரு தாகத்தோடு, ஒரு இலக்கோடு அவர் அறிவித்து கொண்டிருந்தார். இந்த இறையரசு என்கிற தனக்குள் இருக்கிற அந்த கனவை, தனக்குள் இருக்கிற அந்த லட்சியத்தை மக்களுக்குள் புதைக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு அல்லது ஒரு விதமான ஆர்வத்தோடு அவர் போதிக்கிற பொழுது எவ்வளவு சத்தமாக போதித்திருப்பார். அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, எப்படி போதிச்சிருப்பார் அப்படின்றது ரெண்டாவது ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். எப்படி போதிச்சிருப்பார், நிறைய டெக்னிக்கலாக பயன்படுத்துவாங்க. இன்றைக்குமே நம்ம நிறைய பேச்சாளர்களையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களும் ஒரு பாணி வச்சுருப்பாங்க. பட் ஜீசஸுடைய ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, உவமை தாங்க இயேசுடைய ஸ்டைலே, பேரபிள்ஸ். அது அதிகமான இடங்களில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பாருங்களேன், 2000 வருஷம் கழிச்சும் கூட இன்றைக்கும் நாம் அந்த ஊதாரி மகன் உவமையை படிங்களே, இன்னைக்கு கூட அது நமக்கு அப்படியே செட் ஆகும். இன்றைக்கி செட் ஆகும். பிரிட்டோஃபார் அந்த ஊதாரி மகன் ஊமையை படிச்சுட்டு ஒரு பிரசங்கம் வைப்பார். அதே ஆல்பர்ட் ஃபார் படிச்சுட்டு அவர் தனியாக வைக்க சொன்னால் அவர் ஒரு மாதிரி வைப்பார். அதே தீபன் ஃபாரை படிச்சுட்டு அந்த வசனத்துக்கு ஒரு பிரசங்கம் வைக்க சொன்னால் அவர் வேறு விதமாக வைப்பார். இதுதான் இயேசு சொன்ன கதையில் இருக்கிற அந்த ஒரு அழகு. 2000 வருஷம் கழிச்சு கூட எல்லா இடத்துலையும் வருஷம் தினமும் கேட்டாலும் கூட ஒரு புதுவிதமான சிந்தனை கொடுக்கும் இயேசுடைய அந்த கதைகள். பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்வதற்காக இயேசு கையாண்ட ஒரு வழிமுறை தான் உவமைகள். இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்களாக கருதப்படுகிறார்கள். எல்லாருமே டீச்சர் ட்ரைனிங் படிச்சு தான் வராங்க, எல்லாரும் பிஎட் படிச்சு தான் வராங்க, எல்லாரும் டாக்டரேட் முடிச்சுட்டு தான் கல்லூரிகளுக்கு பாடம் நடத்த போகிறாங்க. ஆனால் ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஒரு சில ஆசிரியர்களுடைய பாடம் அவங்களை மனசை தொடுது. என்ன காரணம்? எத்தனையோ பேச்சாளர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க, நிறைய அறிவுஜீவிகள், நிறைய பேர் படித்து இன்னைக்கு மேடை பேச்சாளர்களாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இல்லை என்று சொல்வதற்கு அல்ல. ஆனால் ஒரு சாதாரண தென்கட்சி கோசாமிநாதன் ஐயா பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அது யதார்த்த மக்களையும் போய் சேருது. என்ன காரணம்? இது ரெண்டையுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களே. காரணம் என்னன்னா, அவர்கள் பேசுகிற தளமும் கேட்கிறவருடைய தளமும் ஒரே நிலைமைக்கு அவர்கள் தன்னை இறக்கிக் கொள்வார்கள், மேலே இருந்தால் அவங்க தன்னை ஏற்றிக்கொள்வார்கள். அதான் ஒரு ஆசிரியருடைய வெற்றி இருக்கிறது, அல்லது ஒரு பேச்சாளருடைய வெற்றி இருக்கிறது. இன்றைக்குமே நம்ம ரொம்ப தூரம்லாம் வேணாம். ஒரு பேச்சாளரையா நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எதுக்கு ஒரு ஆசிரியரை பார்க்குறீங்க? டெய்லி எங்கள் மாஸ் பார்க்குறீங்க இல்லையா? நம்முடைய கேசியில் வர மாஸ் எல்லாம் பார்க்குறீங்க. நம்முடைய கேசியில் வைக்கிற ஃபாதர்ஸுடைய திருப்பலிகளாக நீங்கள் கமெண்ட்டாக கொடுக்கும் போது நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் என்ன காரணம்னா, உங்களுடைய மனநிலை, மக்களுடைய மனதை அறிந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு பாணி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். ஒரு சில பேர் நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்லி மக்கள்கிட்ட போய் சேருவாங்க. நாம் என்ன ஊடகத்தை பயன்படுத்தி, எந்த ஒரு ஸ்டைல், அதில் டெக்னிக், அதில் எந்த ஒரு முறையை பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த முறை எவ்வாறு மக்களிடம் போய் சேர்கிறது அப்படின்றத யார் ஒருவர் தெளிவாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு பேச்சாளராக, அல்லது மக்கள் மனதை தொடக்கூடிய ஒரு திருவுரையாளராக, உரையாளராக வர முடியும். ஜீசஸ் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். என்னுடைய இலக்கு மக்களை என்னுடைய கருத்து போய் சேர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுகிற உவமைகள் அவருடைய உள்ளத்தை தொட வேண்டும். அந்த உவமைகளும் கூட நான் எங்கோ பார்த்தேன் அங்கு பார்த்தேன் என்று சொல்வதற்கல்ல, அன்றன்றைக்கு அங்கே மக்களுடைய வாழ்வோடு தொடர்புடைய ஒரு காரியங்களை நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் என்று சொல்லிதான் உவமைகள், நிறைய
ஊமைகளை அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். நம்முடைய தமிழ் சினிமாவில் வந்து ஒரு எம்ஆர் ராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய நடிகர், நிறைய பேருக்கு அவரை தெரியும் நினைக்கிறேன். அவருடைய பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பெரிய அளவில் படிக்காத ஒரு மனிதர். ஆனால் அவர் சொல்லுகிற சித்தாந்தங்கள் இன்னைக்கு அந்த காலத்தில் அவருடைய படங்களை பார்க்கிற பொழுது புரிந்ததோ இல்லையோ, இன்னைக்கு அந்த கருப்பு வெள்ளை நிறத்தில் வருகிற அந்த திரைப்படத்தில் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா மனசில் அப்படியே நிற்கிது. அப்போ இன்னைக்கு கூட ஒரு தீர்க்கதரிசி போல் அந்த ஆள் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம ஒரு தீர்க்கதரிசியாக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அளவுக்குடைய வார்த்தைகள் சமூகத்தை ஊடுருவுகிறது. ஒரு சாதாரண நிலையில் ஒரு தாய்க்கு பிறந்து ஒரு தகப்பனால் வளர்க்கப்பட்ட ஒரு எம்ஆர் ராதாவுடைய கருத்துக்கள் அவர் இறந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு கூட என்ன உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இயேசு ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தாய்க்கும் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வளர்ப்பு தந்தையாலும் வளர்க்கப்பட்ட இயேசுடைய வார்த்தைகள் எவ்வளவு வீரியமாக இருக்க வேண்டும். அதற்கு அவர் ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு. அதுதான் உவமைகள். நான் ஏன் மறுபடியும் உவமை அப்படின்ற வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, பைபிளில் மாத்திரம் எத்தனை ஊமைகள் வருகிறது தெரியுமா? கிட்டத்தட்ட 35 ஊமைகள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சிலது வந்து பழமொழி போல இருக்கிறனால 72 கூட இருக்கலாம் அப்படின்னு 2 கணக்கை வந்து நமக்கு நம்முடைய விவிலிய அறிஞர்கள் நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பாருங்களேன், இயேசு மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் நிறைய ஊமைகள் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கிறையில் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சமான ஊமைகள் தான் இருக்கிறது. குறிப்பாக 2 சாமுவேல் 12:1-14 வரை இருக்கிறது. அப்போ அரசர்கள்லையுமே இருக்குது, அந்த பகுதிகளாக நீங்கள் வாசிக்க முடியும். நாத்தான் தாவீதிற்கு சொல்லக்கூடிய ஒரு குட்டி கதை சொல்வார். அது நாளைக்கு வாசகமாக உங்களுக்கு வரும். ஒரு சின்ன கதையை சொல்வார். என்ன கதை அப்படின்னு சொன்னால், இந்த சாமுவேலில் தான் வரும். ஒருத்தர் ஆடு வளர்ப்பார். அந்த ஒரு ஏழையாக ஒருத்தர் ஆடு வளர்ப்பார். ஒரு பணக்காரர் நிறைய ஆடு வளர்ப்பார். ஆனால் வீட்டுக்கு விருந்தாடி வந்து என்ன செய்வாராம், அந்த ஒரே ஒரு ஆட்டை ஒரு ஏழை பாசமாக வளர்க்குறான் பார்த்தீங்களா, மடியில் தூக்கி போட்டு அந்த ஆட்டை வந்து அந்த பணக்காரன் பிடிச்சி அடித்து விருந்தினருக்கு சமைச்சு கொடுத்துருவான். இது வந்து பணக்காரன் செஞ்சது சப்பா ரைட்டா அப்படின்னு நாத்தான் வந்து தாவீதை பார்ப்பார் இல்லையா? அங்கே ஒரு சின்ன ஒரு கதையை பழைய ஏற்பாட்டிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல் நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டு நகர்ந்து வந்தீங்க அப்படின்னா, ஏசாயா புத்தகம் 5வது அதிகாரத்தில் ஒரு சின்ன உவமை. ஏசாயா வந்து திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு உவமையை சொல்லியிருப்பார். மொத்தமாகவே பழைய ஏற்பாட்டில் 7 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறதாக விவிலிய அறிஞர்கள் நமக்கு கணக்கிட்டு காட்டுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் 35-72 ஓமைகள் வரை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒரு சிலது வந்து பழமொழி போல இருக்கும், ஒரு சிலது வந்து ஒப்புமை அணி சிமிலிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, ஒரு சிலது வந்து உருவக கதைகளாக இருக்கலாம், அலகாரிக்கல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன், எத்தனை ஓமைகள் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு. ஆனால் எத்தனை ஓமைகள் சொன்னாருன்றதுல கன்ஃபியூஷன் இருக்கலாம், ஆனால் ஓமைகள் சொன்னாரா இல்லையான்றதுல கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஓமைகள் வாயிலாக மட்டுமே அவர் யதார்த்த மக்களை போய் சேர்ந்திருக்கிறார். ஆண்டவர் வந்து ஓமைகளை வந்து சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர் கதைகளை உருவாக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். எனவே இஸ் a டைரக்டர். ஆண்டவர் வந்து ஒரு இயக்குனர் போல தான் இருக்கிறார். அந்த சூழ்நிலைக்கு இந்த மக்கள், ஓகே, ஒரு மீனவ சமுதாய மக்களை சந்திக்கிறோமா, இந்த மக்கள்கிட்ட நான் போய் சேரணும், இவங்ககிட்ட போய் நான் வந்து விதைக்கிறத பற்றி போய் சொன்னால் சேராது, டக்குன்னு முடிவு பண்ணுறார். நான் பார்க்குற மக்கள் யார்? விவசாய குடி மக்கள். அவர்களுக்கு விவசாயத்தை சொன்னாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றார் போல, மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல, சூழலுக்கு ஏற்றார் போல புதிய புதிய கதைகளை அவர் உருவாக்குகிறார். இன்னைக்கு நாமளே எத்தனையோ கதைகளை உருவாக்குற பொழுது, ஒரு கனவோடு இந்த உலகில் பிறந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய எம்பெருமானுடைய பிள்ளை, அவருக்கு எவ்வளவு கதைகள் உருவாக்க தெரியும். அவர் சொன்ன கதைகள் எல்லாம் இன்றைக்கும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அவரே சொந்தமாக பல கதைகளை உருவாக்கி இருக்கிறார். எனவே ஜீசஸ் இஸ் ஆல்சோ த டைரக்டர். எப்படி ஒரு இயக்குனர் ஒரு கதையை உருவாக்குவார், அதுபோல இயேசு நிறைய கதைகளை உருவாக்கினார். அந்த கதைகள் எல்லாம் நீதி கதைகளாக இருந்தன. அந்த கதைகள் எல்லாமே வாழ்வியல் சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய கதைகளாக இருந்தன. அந்த கதைகள் எல்லாம் இறைவனுடைய அன்பை சொல்லக்கூடிய கதைகளாக இருந்தன. அப்படின்னு நான் பிரித்து பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் நம்ம நிறைய ஊமைகளை பார்த்தாலும் 2 ஊமை மாத்திரம்தான் தனித்துவமாக தெரியும். ஒன்று நல்ல ஆயன் ஊமை, 2வது திராட்சை செடி ஊமை. இது 2 ஊமை மாத்திரம்தான் யோவான் நற்செய்தியில் மட்டும் பார்க்க முடியும். யோவான் 10 வந்து நல்லாயன் ஊமையை பார்க்குறோம், யோவான் 15 திராட்சை செடி ஊமையை பார்க்குறோம். இதை தவிர மற்ற ஊமைகள் எல்லாமே ஒத்தமைவு நற்செய்தி என்று சொல்லப்படக்கூடிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இது 3லையுமே மறுபடியும் எண்ணிக்கை சற்று மாறுபட்டிருக்கலாம், அல்லது மக்கள் எண்ணிக்கையில் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்வுகள் எல்லாம், அந்த ஊமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும்.
ஜோவாக்கிம் அப்படின்னு சொல்லி ஒரு விவிலிய அறிஞர், அவர் இயேசுடைய ஊமைகளை 8 தலைப்புகளுக்கு கீழே கொண்டு வரார். அது எத்தனை ஊமைகள் இருந்தாலும் இயேசு சொன்ன ஊமைகளை 8 தலைப்புக்கு கீழே கொண்டு வரார். 1 இறையாட்சி பற்றியது. 2வது புதிய காலத்தின் வருகையை பற்றி சொல்லுகிற பொழுது அது ஊமையாக பயன்படுத்துகிறார். இறை இரக்கத்தை சொல்வதற்கு ஊமையை பயன்படுத்துகிறார். தவிர்க்க முடியாத தீர்ப்பு அப்படின்றது, நல்ல தீர்ப்பு, கடவுளுடைய இறுதி வருகையில் உள்ள தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பயன்படுத்துகிறாரு. தனி மனிதனுடைய பதில் விருப்பத்திற்கான ஒரு தேவை, அதையும் அதில் சொல்கிறாரு. சீடத்துவத்திற்கான நிபந்தனை, அதை பற்றி சொல்லுகிற போது ஊமையை பயன்படுத்துகிறாரு. 7வதாக பாடுகளை பற்றி சொல்கிறதுக்கு ஊமைகளை பயன்படுத்துகிறாரு. அதோடு 2ஆம் வருகையை பற்றி சொல்கிறதுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஊமைகளை பயன்படுத்துகிறார். சுருக்கமாக 8 சொல்கிறீங்களே ஃபாதர், எங்களால் மனசில் வச்சுக்க முடியாது, கொஞ்சம் சுருக்கி சொல்லுங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஊமைகள் எல்லாம் எதை சுற்றி வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஊமைகளை சொல்லுகிற பொழுது இயேசு யாரை மனசில் வச்சுருந்தாரு, எந்த சிந்தனையை மனசில் வச்சுருந்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 தான். இறையாட்சியை பற்றியும், இறைவனுடைய இரக்கத்தை பற்றியும், சீடத்துவத்தை பற்றியும். 3 தான். இறையாட்சி, இறை இரக்கம், சீடத்துவம். இதை 3ஐயும் மையப்படுத்தி தான் இயேசு எல்லா ஊமைகளையும் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். சரி, இதுதாங்க ஊமைகளை குறித்து ஒரு கத்தோலிக்க விசுவாசியாக இருக்கிற நமக்கு குறைந்தபட்சம் நமக்கு இது தெரிந்திருக்கணும். இயேசு ஒரு ஊமைகள் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சென்றார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படிலாம் பைபிளில் ட்ராவல் ஆகி வருது அப்படின்றது நாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படியே இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்திக்கு வாங்களே, 2 ஊமையை ஆண்டவர் சொல்கிறார். விதைப்பவர் விதைக்கிறார், அது விதைக்கப்படுகிறது, விதை தளிராகிறது, தளிர் செடியாகிறது, செடி பயிராகி வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரேஷ்னலாக லாஜிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, விதைக்கிறாரு, விதைச்சதுக்கப்புறம் அவர் என்ன செய்யலை, விதைச்சா போய் களை பார்க்கணும், அப்புறம் களைக்கு அப்புறம் மருந்தடிக்கணும், வளருதான்னு வேலி போடணும், அது வளர்ந்து வர நாட்களில் அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அப்போல்லாம் ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு கடைசியாக அறுவாடுத்துட்டு போய் அறுக்கணும். அப்படி தான் இன்னொரு ஊமை நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த ஊமையில் விதைக்கப்பட்டுச்சு, விதை தளிராக மாறுது, தளிர் செடியாக மாறுது, செடி பயிராக மாறுது, கடைசியில் விதைத்தவர் அரிவாளை எடுத்துக்கொண்டு அறுக்க சென்றார் அப்படின்றத நம்ம அறுவடை காலம் நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அரிவாளோடு புறப்பட்டார். இதை இறையரசுக்கு எப்படி ஒப்புறாரு? அப்போ லிட்டில் கன்ஃபியூஷன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு, ஊமை சொல்றாருன்னா யார்கிட்ட சொல்றாரு, எந்த சூழலை சொல்றாரு அப்படின்றது நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நான் குறையா சொல்றது இல்லை, கத்தோலிக்க திருச்சபையினுடைய பெருமை அல்லது கத்தோலிக்க குருக்களுடைய அருட்பணியாளர்களுடைய மறையுறையில் இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம காலத்தையும் இயேசுடைய மனநிலையும் நம்முடைய மக்களுக்கு சொல்லுவோம். பிரிவினை சகோதரருடைய மறையுரை கேட்குற பொழுது அப்படியே டு த பாயிண்ட், அது என்ன அந்த இடத்துல சொல்லுதால முடிஞ்சு போச்சு அப்படி நாம் சொல்லக்கூடாது. இந்த ஊமை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த விதை விதைக்கப்படுவதற்கு முன்பாகவே களம் தயார்படுத்தப்பட்டு விட்டது. நல்ல நிலமாக அது பக்குவப்படுத்தப்பட்டு, எந்த ஒரு களையும் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு நல்ல மண்ணாக அல்லது நல்ல பூமியாக அது ஏற்கனவே பக்குவப்படுத்தப்பட்டு விட்டது. விதைக்கிற விதையுமே ஹைபிரிட் விதை இல்லை, விதைக்கிற விதையுமே சோடையான விதையை விதைக்கல, நல்ல தரமான உறுதியான உயிருள்ள விதையை விதைக்கிறதுனால அறுக்கிற நேரத்துக்கு சரியாக போனாலும் அது விளைஞ்சிருக்கும் அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்ல வர்றார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நிலமும் நல்லா இருக்குங்க, விதையும் நல்லா இருக்கு, நிலம் களையை வளர்வதற்கு அனுமதிப்பதில்லை. அப்படியே களை வந்தாலும் கூட அந்த களையை அடித்து முடித்து உயர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மை விதைக்கு இருக்குது அப்படின்னா விதைச்சவருக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இது அப்படியே நம்ம ஒப்பிட்டு பாருங்களேன். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்களுக்கான தளம் உருவாக்கப்பட்டு விட்டது. கத்தோலிக்க கிறிஸ்தவம் அப்படின்ற நீங்கள் ஒரு தளத்தில் நீங்கள் நடப்பட்டிருக்கிறீங்க, அல்லது அந்த நிலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த நிலம் எவ்வளவு புண்ணியமான நிலம், அது ஒருவர் இருவர் வேலை பார்த்ததில்லை. இயேசு தொடங்கி, திருத்தூதர்கள் தொடங்கி, புனிதர்கள் தொடங்கி, அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் என்று கடவுள் மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு பக்குவமான நிலத்தை உருவாக்கி வச்சு, பதறில்லாத நல்ல தரமான ஒரு விதையை, அது இறை வார்த்தை அப்படின்ற ஒரு விதையை விதைச்சதுனால இதை பாதுகாக்க வேண்டிய கடமை அல்லது பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாய் வளரும், அது தனித்துவமாய் வளரும் அப்படின்றதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு இறையாட்சிக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. நாம் எல்லாம் நல்ல நிலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் எல்லாம் அந்த நிலத்துல தான் விதைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள் இருக்கிற அந்த விதையினுடைய விருட்சம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கு. 2வது உவமை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உவமை தான் கடுகு விதை உவமை. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உவமை. இயேசு ஆண்டவர் சொன்னதாக 3 நற்செய்தியிலுமே இந்த கடுகு விதை உவமையை சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஜஸ்ட் 12 பீப்புள், அந்த 12 பேரை வச்சு அந்த திருச்சபையை ஆரம்பிக்கிற பொழுது, அல்லது ஒரு புதிய சித்தாந்தமாய் பார்க்கப்படுகிற இறையாட்சியை பற்றி சொல்லுகிற பொழுது, அந்த 12 பேருக்குமே முதல்ல நம்பிக்கை இல்லை.
அவங்களுக்கு ஒரு ஊட்டம் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு தரம் இல்லை, ஒரு திறம் இல்லை. அதனால தான் அலையடிச்சவனோட பயந்துடுறாங்க. ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம் ஆண்டவரே, கடலில் நடந்து வந்தாரோ பேய் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்தெல்லாம் பயந்தாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இயேசு ஆண்டவர் எதிர்பார்க்குற அது ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு கிரிப்பு இல்லை, அந்த நம்பிக்கையில் ஒரு ஃபெய்த்தில் வந்து ஒரு கிரிப்பு இல்லை. அப்படின்றதுனால அவங்கள பார்த்தா சொல்கிறாரு, கடுகு விதை சிறியது தான், ஆனால் அது வளர்ந்து வருகிற பொழுது மிகப்பெரிய மரமாக வரும். உங்களை தாயா சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை தான் சொல்கிறேன், உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் எல்லாம் கடுகு விதை போல் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வளர்ந்து வர வேண்டிய ஒரு நாள் வரும். இன்றைக்கி நான் சொல்லுகிற இந்த கான்செப்ட் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் அப்படின்றதே ஒரு கடுகு விதை போல் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வளர்ந்து வரும் பாருங்க, அந்த நாட்களில் இது அளவிட முடியாத, கற்பனை கெட்டாத ஒரு சாதனையை அல்லது ஒரு வாழ்க்கையை இந்த மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜீசஸ் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளை பயன்படுத்துகிறாரு. மீண்டுமாக சொல்லுகிறேன், ஒரு ஓமையை பயன்படுத்துகிறாரு. அதுதான் கடுகு விதை. அன்றாட நீங்கள் சமயக்கட்டில் அஞ்சரை தட்டை திறந்து பார்க்குற போதெல்லாம் இந்த கடுகை பார்க்குறீங்க இல்லையா, ஆண்டவர் அந்த கடுகை போய் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு அதை வச்சு ஒரு அருமையான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார். இப்போ நாங்களுமே மறைவுரையில் நிறைய கதைகளை சொல்கிறேன் இல்லையா. ஒரு சில நேரங்களில் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபாதர் நீங்கள் சொன்ன அந்த நிகழ்வு, நீங்கள் சொன்ன அந்த கதை வந்து எங்களுக்கு ரொம்ப அப்பீலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறவர்களும் உண்டு, அல்லது கமெண்ட்ஸ்லேயே நாங்கள் பார்க்குறோம். அப்படின்னா சொன்ன செய்தியை கொஞ்சம் ஒரு ஐடியாலஜிக்கலாக நம்ம உள்வாங்கிக்குள்ள ஒரு பிம்பமாக, வரைபடமாக நமக்குள்ளே உள்வாங்கிக்கிறதுக்கு இந்த ஊமைகள் எல்லாம் நமக்கு பயன்படுது. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வார், அவர்கள் கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதான் முக்கியம். இன்றைக்குமே நம்ம நிறைய பிள்ளைகளுக்கு கதை சொல்கிறோம் இல்லையா, நிறைய பிள்ளைகளுக்கு கதை சொல்கிறோம். கதை சொல்லும் போது ஜஸ்ட் வி ஆர் என்டர்டைனிங் த சில்ட்ரன் அப்படி நம்ம கதை சொல்லக்கூடாது. குழந்தைங்க ரசிக்கணும் அப்படின்றதுக்காண்டியோ அல்லது நம்ம அந்த பிள்ளைங்கிட்ட நல்ல பேர் வாங்கினதுக்காண்டியோ நம்ம யார்ட்டையும் கதை சொல்லக்கூடாது. ஜீசஸ் அதான் தெளிவாக சொல்கிறாரு, கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஊமைகள் இல்லாமல் அவர் அவர்களோடு பேசியதே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது என்ன செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது? நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உவமைகளை சொல்லுங்கள். ஃபாதர் எனக்கு சொந்தமாக ஜீசஸ் மாதிரிலாம் கதை எழுத தெரியாதே ஃபாதர், ஐ எம் நாட் அ டைரக்டர், ஐ எம் நாட் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கல, எனக்கு ஸ்க்ரீன் பிளேலாம் செய்ய தெரியாதே அப்படின்னு நினைக்கலாம். அதுக்காண்டி நீங்கள் போய் விஸ்காம் படிச்சுட்டு வந்தால் தான் நீங்கள் கதை எழுதணும் அப்படின்றதுலாம் தேவையல்ல. ஏற்கனவே என்ன சொல்கிறது, பல தலைமுறையாக பேசப்பட்ட கதைகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. எங்கே ஃபாதர் அந்த கதைகள்லாம் இருக்குது? எங்கேயுமே இல்லைங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வச்சுருக்கிற பைபிளில் அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள். நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்காண்டி இல்லை, நீங்களே கேட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைகிட்ட போய் தாவீதை பற்றி இன்றைக்கி நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகம் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆண்டவர் வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அருமையான ஒரு செய்தி இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு நெறி பிறழ்ந்த வாழ்க்கை, அறநெறி தவறி போன வாழ்க்கை, இல்லறம் கொச்சைப்படுத்தப்படக்கூடிய இந்த நாட்கள்ல, இல்லறத்தினுடைய மகிமை மறந்து நிற்கிற இந்த நாட்கள்ல கடவுள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டாரு, கடவுளுடைய கண்ணில இருந்து நம்ம மறைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஏகப்பட்ட தவறுகளை, பாவங்களை செய்து கொண்டிருக்கிற இப்பேற்பட்ட ஒரு கால சூழ்நிலையில இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அது நிகழ்வாக இருக்கிறது பைபிள்ல. அதை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிற பொழுது கதையாகத்தான் மாறும். நடந்த வரலாற்று நிகழ்வு நான் இன்னொருத்தருக்கு சொல்றேன் பார்த்தீங்களா, அப்போது அது கதைக்குரிய ஒரு சாயலை இது பெறுகிறது. உங்க பாப்பாட்ட கேட்டு பாருங்க, உங்க குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட கேட்டுப்பாங்க, தாவீதை பத்தி உனக்கு தெரியுமாயா அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு, இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா, இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் இன்றைக்கு உறங்குவதற்கு முன்பாக தாவீதினுடைய கதையை ஒரு 3 பேருக்கு சொல்லுங்க. உங்களுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டில் பேர பிள்ளை இருக்குதா, சொல்லிக் கொடுங்க. தாவீதுடைய கதையை சொல்லுங்கள், சாலமோனை பற்றி சொல்லுங்கள், கிதியோனை பற்றி சொல்லுங்கள், எஸ்தரை பற்றி சொல்லுங்கள், ரூத்தை பற்றி சொல்லுங்கள். எத்தனையோ கதாபாத்திரங்கள் பைபிள் இருக்குது. இட்ஸ் ஆல் ஸ்டோரி. நம்மளை பொறுத்தளவில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கதை போல சொல்லி அவர்கள் மூலமாக ஆண்டவர் சொன்னது இறையாட்சி அப்படின்ற ஒரு கருத்தை நாம் கட்டாயம் சொல்லணும். ஏசு ஆண்டவர் சொன்னது போல சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைக்கு என்ன காரியம் பிடிக்கும், உங்கள் பிள்ளை எதை விரும்புது, உங்கள் குழந்தை எதை விரும்பாது, அதனுடைய பிரச்சனை என்ன, அது இருக்கிற சூழல் என்ன, இதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி இந்த இறைவார்த்தையினுடைய சாரத்தை உள்வாங்கி நாமும் ஒரு ஓமையாளர்களாக, இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன்,
நீங்களும் ஒரு உவமையாளர்களே, நீங்களும் ஒரு நற்செய்தியாளர்களே அப்படின்ற ஒரு நிலைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். அதற்கு 2 உவமை நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வையோடு ஆண்டவரை போல நாமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனை ஆற்றல், கொடுத்திருக்கிற வார்த்தை வளம், கொடுத்திருக்கிற தனித்திறமைகள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இறைவனுடைய வார்த்தையை நாம் அடுத்தவிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இறைவனின் கருவிகளாய் மாறுவோம். ஆண்டுடைய வார்த்தையை அகிலமெங்கும் எடுத்துச் சொல்வோம். உவமை ஆளர்களாக நாமும் மாற இந்த பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கோதுமை மணியென மடிந்து பழம் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணியென மடிந்து பழம் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னையே ஏற்றிடுவார் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவார். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலியானது எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி அவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென வெளிப்படுத்தினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின்
வானகத் தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு தந்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை கரமேந்தி தம் சீடர்களுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியானவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருஅவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மீது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாள் திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற இறந்த ஆன்மாக்களையும் ஒளிமிக்க உமது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாள் திருப்பலியை நம்பிக்கையோடு திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களை இந்த நேரம் மொழி திருப்பாதம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்படி நன்றி நிறைந்த உள்ளத்தை நீர்தாமே தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும், பிறந்த நாள் காணக்கூடியவர்கள், திருமண நாள் காணக்கூடியவர்கள், வெள்ளி விழா காணக்கூடிய அத்துணை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகளை எதிர்கொள்வதற்கு நீர்தாமே தொடர்ந்து உமது ஆற்றலையும் பேரன்பையும் பொழிந்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து மரித்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற மெய்யான ஆண்டவர். இந்த ஆண்டவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைமக்களே, ஆண்டவர் தன்னுடைய போதனையை
மக்களுடைய உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் பதிய செய்ய உவமை என்கிற ஒரு பேராயுதத்தை எடுத்தார். அதை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். இன்றைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பல உவமைகளை, இறையரசு சம்பந்தப்பட்ட உவமைகளை, விவிலிய உவமைகளை சொல்வதற்கு இறைவன் ஒரு அன்பான அழைப்பை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்தான் நம்முடைய வாழ்வினுடைய ஆதாரம். இது நாம் மட்டும் கற்றுக்கொண்டால் பத்தாது, நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு, நம்மை சார்ந்திருக்கிற மக்களுக்கு அதை பறைசாற்ற ஆண்டவர் அழைக்கிறார். விவிலிய வார்த்தைகளை வசனங்களாய் மனப்பாடம் பண்ணி நாம் சொல்லுவதை காட்டிலும் ஆண்டவர் சொன்ன எளிமையான உவமைகள் வாயிலாக இறைவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க அழைப்பு கொடுக்கிற ஆண்டவர் தான் என் வாழ்வின், உங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை இதோ இந்த பாடல் வழியாக நாம் புகழ்ந்து பாடி ஆராதித்து துதிப்போம். வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எங்கள் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எங்கள் எல்லாமும் நீயாக வேண்டும். மாறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே என்னாலும் நீயாக வேண்டும், என் எல்லாமும் நீயாக வேண்டும். ஆமாண்டவரே, வாழ்க்கையின் பாரம் எங்களை அழுத்துகிற பொழுது பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாக எங்களை சூழ்கிற பொழுது கரை சேர்க்கும் ஓடமாய் நீ வர வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாகின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எல்லாமும் நீயாக வேண்டும். போராட்டம் தான் வாழ்க்கை என்று ஆன பிறகு ஆண்டவரே, போராட்டமான சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையை தீவாக மாற்றுகிற பொழுது பாலங்கள் நீதான் ஆக வேண்டும். தீராத ஆர்வத்தினால் நாங்கள் தேடி பயிலுகிற வார்த்தை உடைய பெயராக இருக்க வேண்டும், அது உமது பாடமாக இருக்க வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், ஈனை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும், மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், என் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், என் எல்லாமும் நீயாக வேண்டும். எல்லாம் நீயாக வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் நீயாக வேண்டும்.
பாவங்கள் எங்களை சூழ்கிற பொழுது, பாரம் எங்களை அழுத்துகிற பொழுது, வாழ்க்கை பிரச்சனைகள் என்கிற தீவினால் சூழப்படுகிற பொழுது, தேவரீர் உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய பரிவிரக்கம் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய பேராற்றல் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய கனிவிரக்கம் எங்களுக்கு வேண்டும். காத்திருந்து தாய்க்காய் காத்திருந்து, அன்னையின் அரவணைப்பிற்காய் காத்திருந்து அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளைப் போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் சூழல் மாறுகிற பொழுது, எங்களுடைய வாழ்வு பிரச்சனை என்கிற தீவாய் மாறுகிற பொழுதெல்லாம் நீர்தான் எங்களுக்கு தேற்றுதலாய் இருந்து வருகிறீர். இன்று வரை அதை செய்து வருகிறீர். இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய பேரன்பை அனுபவிக்க காத்திருக்கிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கடத்த நாங்கள் மறந்த சூழ்நிலையில் உடைய பேரன்பு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பாடமாய் காட்டப்படுகிறது. தேவையற்ற காரியங்களை பார்த்து கடவுள் கொடுத்த அந்த பேரிரக்கத்தை கணநேரம் தவறவிட்ட தாவீதை போல ஆண்டவருடைய அன்பை நாங்களும் பல நேரங்களில் இழந்திருக்கிறோம். எங்கள் கண் காட்டுகிற பாதையில் நாங்கள் சென்றிருக்கிறோம். தேவையற்ற காரியங்கள் இந்த கண்ணினால் கண்டிருக்கிறோம். ஐம்புலன்கள் என்பது ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அதிசயம். கண் என்பது, பார்வை என்பது ஆண்டவரே உம்மை காண்பதற்கும் உமக்கு விருப்பமான காரியங்களை கண்டு அதை பிறருக்கு சொல்வதற்கும் கருவியாக பயன்பட வேண்டிய இந்த கண்கள் பல நேரங்களில் கேளிக்கையான காரியங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அசுத்தமான காரியங்களை பார்ப்பதற்கு, அடுத்தவருக்கு துன்பம் தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய காரியங்களை பார்ப்பதற்கு பல நேரங்களில் இந்த ஐம்புலன்களில் ஒன்றாக இருக்கிற கண்ணை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். கண்கண்ட தெய்வம் நீர்தான், காக்கின்ற தெய்வம் நீர்தான் என்பதை அறிந்திருந்த போதும் கூட வீணான காரியங்களை பார்த்து தாவீதுடைய வாழ்க்கை இழந்த நேரத்தை போல நாங்களும் பல நேரங்கள் இழந்திருக்கிறோம். இந்த நாளில் தாவீது வழியாக நீர் தந்திருக்கிற இந்த பெரிய பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாரங்கள் எங்களை சூழ்வதற்கும், பாதை தெரியாமல் போவதற்கும் காரணம் எங்களுடைய கண்கள் காட்டுகிற பாதையில் நாங்கள் சென்றதே. உள்ள கழிப்பிற்காக பல நேரங்களில் ஆண்டவர் நீர் கொடுத்த பொழுதுகளை நாங்கள் வெட்டியாக கழிப்பதற்கு இந்த கண்கள் பயன்படுகிறது. தொலைக்காட்சிகளில் மணிக்கணக்காய் நாங்கள் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அலைபேசி இரவு பகல் என்று தெரியாமல் இரவெல்லாம் விழித்திருந்து அந்த அலைபேசிக்குள் நாங்கள் எங்களை புதைத்துக் கொள்வதற்கு இந்த கண் எங்களுக்கு பல நேரங்களில் தீமையின் ஆதிக்கத்தினுடைய அழகையின் சக்தியாக எங்களோடு இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பார்வை பலப்படட்டும், எங்கள் பார்வை புதிதாய் மாறட்டும். எங்கள் பார்வையின் வாயிலாக, இந்த கண்வையிலாக நாங்கள் இறைவனுடைய வார்த்தையை பயின்று பார்த்து அறிந்து உமக்கு சாட்சியமுள்ள பிள்ளைகளாய் மாற இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைந்திட உமது அருள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு உமது அருளை பொழிந்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்ற நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு,
அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு, இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனா இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனா எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நெறிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.